ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் திங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிள்ளையெல்லாம் வீட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளையெல்லாம் என்ன பாடுவேன்னு தெரியலையே. ஐயா பிச்சை பண்ணுங்கய்யா, ஐயா பிச்சை பண்ணுங்கய்யா, ஐயா பணத்தை காணும், ஐயா என் பணத்தை கொடுங்கய்யா, ஐயா என் பணத்தை கொடுங்கய்யா, ஐயா. பிச்சை எடுக்கிறியா? அசிங்கமா இல்ல? கை காலெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, உழைச்சி சம்பாரிச்சாண்டா. ஒன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா உண்மையில முடியாதவங்க கூட உதவி பண்ண யோசிக்கிறான். என் வயிற்றுக்காக பண்ணலையா, அடுத்தவங்க வயிற்று வளர்க்கறதுக்காக அப்படி பண்ண சொல்றாங்கய்யா. சொல்ற? ஆமாயா, நானாவது பரவாயில்லையா, பிஞ்சு குழந்தையெல்லாம் குடும்பம் எடுத்து பிச்சை எடுக்காங்களேயா. யாரா நீ? என்னப்பா நீ உங்க அப்பாவை பார்க்க போல? அப்படி சொல்லாதப்பா, நம்மளை தாங்குற இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே ஆனாது கிடையாது. என் கூட வரியா? அதுக்கு என்னப்பா, தாராளமா கூப்பிடு. யாருப்பா உங்களை அழைச்சிட்டு வந்தது? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. என் பேரு திருப்பதி, நான் ஒரு ஆனா. ஐயா அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு நாம இருக்கிறோம், எங்க கூட
யோசிக்காம வாங்க எங்க கூட. பொறுமையா அவன் யாரு என்னன்னு பார்த்து போட்டுருவான். அம்மா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு நல்ல பாசி வாங்கிட்டு போங்க. தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, ஆரஞ்சு வாங்கியா. எல்லாமே நல்ல காய் தான். முருங்கைக்காய் வாங்கிட்டு போயா, நைட்டு தூங்க மாட்டேன். இதுல 1.5 கிலோ போட்டிருக்கேன். 25 ரூபா காசு கொடு. அளவெல்லாம் கரெக்டா இருக்கா? அடிக்கடி நம்ம கடைக்கு வா, பார்த்து போட்டு விட்றேன் கொஞ்சம் கொஞ்சம். ராஜா என்ன காலில் கட்டு போட்டிருக்க? ஒரு காலில் என்ன அது பிடிச்சியா? என்னையா வளர்ற? கல் ஏத்துனுச்சு இல்லை கல்ல நீ ஏத்துனியா? நான் எத்திருந்தா கல்லு தானே விழுந்துருக்கேன். நான் தாண்டா விழுந்தேன். அப்போ கல்லு தான் என்ன எத்திருக்கு. சரி சரி காய்கறி வாங்கிட்டு போ. நான் இதை ஊறுகாய் போட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் பேய் மாமூல் வாங்கிட்டடா. ஏய் வாங்கடா. காசு இல்லை சாமி, பாசி தான் இருக்கு. குடியாத. ஏய் மாமலை குர்ரா. இன்னும் வியாபாரம் நடக்கல, மயிறு நடக்கல. ஏய் நீ மாமலை போங்கடா. சி அசிங்கப்படுத்திட்டாடா. காய்கறி வாங்கிட்டு போ. கத்தரிக்காய் பிஞ்சு மாதிரி இருந்துகிட்டு காய்கறி வாங்கிட்டு போன்னு சொல்ற. ஏய் பணத்தர்றா. பணமா எதுக்கு? இடத்துல கடை வச்சு அதுக்கு தான். அதுக்கு தான் கவர்மெண்ட்ல வரி கொடுத்துட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு இருக்குடா. கவர்மெண்டே நாங்க வச்சதுடா. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், போட்டோல உருவிடுவேன். போடா தாடி மாடு. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போடா. தேவா அப்பா அப்பா அப்பா. ஐயா இப்பதான் எங்களுக்கு விடிவு காலம் வந்திருக்கு. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். எல்லாரும் இனி உங்களுக்காக நான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் வராது. சரியா? யோ மாதிரி எங்கேயா போற? திருப்பதி ஐயா மயம் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வராராம். ஒரு அழைக்க போறேன். சரி போயிட்டு வாயா. அண்ணே காவேரி நாளைக்கு ஊர்ல இருந்து வரானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கச்சி. பாண்டிக்கும் மகளுக்கும் இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சிடும் தங்கச்சி. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, அப்படியே பண்ணிடுவோம். என்னடா பாண்டி ரொம்ப சந்தோஷமா? போங்கப்பா. வெக்கத்தை பாருங்க. ஏய் போய் மாமலை வேண்டாங்க. ஏய் மாமலை குர்ரா. மாமூலாம் தர முடியாது. மாமலை தர முடியாதானா? யாரு தெரியுமில்ல, வேட்ட வெங்கடாச்சலம் ஆளுடா. வேட்டை வெங்கடாசலத்தை வேட்டையாட வந்த வேட்டை கருப்புடா எங்க திருப்பதி. அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் எங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போங்கடா போங்கடா. அங்க வந்துட்டீங்க. ஐயா மார்க்கெட்ல யாரும் மாமலை தர மாட்டாங்க. என்னடா அந்த பிச்சைக்காரன் நாய்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சா? எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு.
ஒருத்தனும் பணம் தர மாட்டேங்கிறானே. எல்லாம் திருப்பதி இருக்கிற தைரியத்துல யாரா பண்ணிட்டு திருப்பதி? ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்த அந்த நாய்க்கு அவ்வளவு திமிரா? மார்க்கெட் அடிச்சு நொறுக்குங்கடா. வாங்கடா ஐயா சொன்ன மாதிரி மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்குங்கடா. எல்லாரும் மட்டும் ஒட்டங்கடா. நீ ஐயாவோட எழுதி பேசினா சாவுடா. எங்க என் கண்ணாடி? கண்ணு தெரியப்பா, என் கண்ணாடி கொடுங்கப்பா. என் கண்ணு தெரியலையே, கண்ணாடி கொடுங்க. ஐயோ 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 ஐயோ. ஐயா மார்க்கெட்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கையா, நம்ம ஆளுங்க மண்டெல்லாம் நொறுக்கி விட்டாங்கய்யா. தேவா ஒன்றும் இல்லைப்பா, சின்ன என்னப்பாச்சு? காயம். பாப்பா ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயா அந்த திருப்பதி செம்பட்டை அடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்கான். எங்களையும் அந்த திருப்பதி அடிச்சிட்டாயா. ஏண்டா அவங்கள உங்களால அடிக்க முடியலடா, பரதேசி நாய்களா. எந்த வாரடி அப்புறம் தெரியும். ஏண்டா சொன்ன என்ன? மயனும் வந்துட்டான். அவன் மயம் வந்து அவனுக்கு அடிக்க தெரியலடா நாய. ஏண்டா ஒரு சின்ன பையனை உன்னால அடிக்க முடியாதாடா? அம்மா வாமா காவேரி, நல்லா இருக்கியா? மாமா. வாமா காவேரி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. காவேரி, இன்னும் ஒரு மாசத்துல நீ உனக்கும் உன் மாமா எனக்கு கல்யாணமா? அம்மா எனக்கு இப்ப கல்யாணம்லாம் ஏய், வேண்டாம். நான் சொன்னதுதான். என் மாமா பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் காவேரி, நம்மளை யாராலையும் இருக்க முடியாது. நீங்க எல்லாமே என்னால அழுகாத காவேரி, என்னால் தாங்க முடியல. ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்டி பண்ணிட்டு இருந்தாங்க? ஒண்ணும் இல்ல, அவங்க கூட உனக்கு என்னடி பேச்சு? சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். வாடி. ஆ, ஆ, அம்மா. இவ என்ன பண்ணிருந்தா தெரியுமா? அந்த தேவா பையனோட பேசிக்கிட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு என்ன தைரியம்? உன் அப்பா மாதிரி நீனு ஓடி போக பாக்குறியா? இந்த மாதிரி ரவுடி தடை பண்ணா ஓடி போக என்ன பண்ணுவாங்க? என்னடி அதிகமா பேசுற? ஏமா பிள்ளைய போட்டு அடிக்கிற? என்னமாச்சு? அண்ணே, இவன் படிச்சு திமிரு, இவன் ஊர் மேஞ்சிட்டு இருக்கிறானே. இந்த ஒரு மாசத்துலயே கல்யாணம் நடந்தாகணும்னே. சரிம்மா. நில்றி, நில்றி, இன்னைக்கு உன்னை பிடிக்க விட மாட்டேன். நில்றி, ஓடாதடி, நில்றி, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதடி, நில்றி. மாட்டுனியா? ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் காத்த வேற தங்கச்சி கெடுத்து விட்டாயா? என்றா சாட்சி? டேய், அந்த பொண்ணு தானே சாட்சி? பொண்ணே சொல்லல, நீ என்னடா சொல்ற? நீ என்னமா சொல்ற? இந்த காத்து இருந்தாயே வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணேன்? அதுக்கு என்னப்பா? ஏய் ஏய் ஏய், கெடுத்தது கெடுத்துட்டான். நம்ம ஊர் வழக்கப்படி அந்த பொண்ணுக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான்.
எங்க சொல்ற நாயா? ஏய் உட்காரா உட்காரா. ஏய் பஞ்சாயத்து மூலமா என்ன எடுத்திருக்கனா, கெடுத்தவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த காலம். கெடுத்தவனுக்கு தண்டனை கொடுத்து இனிமே இப்படி எவனும் செய்யாத அளவுக்கு பண்ணணும்டா. இவன் 2 கையை வெட்டி இவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்க. அதான் நான் சொல்ற தீர்ப்பு. ஐயா நீ மன்னிச்சிடுங்க ஐயா, இனிமேல் எந்த பொண்ணையும் தொட மாட்டேயா ஐயா. என் கையை வெட்ட வேணாம் சொல்லிருங்கய்யா. ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா 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 பார்க்கணும் ஐயா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களை பார்க்க ஊர் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க. ஐயா இந்த வாட்டி எலெக்ஷன்லையும் இந்த தமிழ் தாயா நிற்கிறான். இது வரைக்கும் அவன் நமக்கு எந்த உதவியுமே செய்யலையா. அரசாங்கம் கொடுத்த நிதியும் அவனே எடுத்துக்கிட்டான்யா. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது நல்ல முடிவாக சொல்லணும். இந்த வருஷம் இல்லை, இனி அவன் எந்த வருஷமும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அவன் அரசியலை நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ரொம்ப நன்றியா. தலைவர் வாழ்க, தென்னாட்டின் சிங்கமே வாழ்க, அடையா ஒளிவிளக்கு வாழ்க, எதிர்கால சூரியனே வாழ்க, அடையா ஒளிவிளக்கு வாழ்க, எங்கள் ஐயா தமிழ் வாழ்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சரி எடுத்துடா. இந்தாங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் அரசியல்வாதியெல்லாம் இந்த பக்கம் என்ன விஷயம்? இந்த முறை எலெக்ஷன் வருது. போன தடவை மாதிரியே நீங்கள் இப்போ என்னை ஜெயிக்க வைக்கணும். எந்த உதவியாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேன். போன தடவை மாதிரியே எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஓட்டு போட வைங்க. போன தடவை மாதிரியே அரசாங்க பணத்தில் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிடுவோம். திருப்பதி இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது. என்னடா திருப்பதி? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் தான்டா ஆளு. கோவப்படாதே, உட்காருங்க. நீ இருக்கிறவன் ஜெயிச்சது மாதிரி தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் பயிலெல்லாம் உங்கள் பக்கம் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. இதான் ஜெயிச்சிடலாம். இதான் மகளிர் அணி தலைவி தேவியே இருக்க. ஒன்றும் பயப்படாதீங்க, சிறப்பாக பண்ணிடலாம். சரி வாங்க வாங்க. கொரோனா இருக்கு, அதனால தான் கை கொடுக்க கூடாது. தலைவர் வாழ்க, தமிழையா வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தமிழையா வாழ்க. வணக்கம் ஐயா. நம்ம சின்ன மம்பட்டி சின்ன நமக்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி தரேன். பள்ளிக்கூடம் கட்டித்தரேன், மருத்துவம் கட்டித்தரேன், என்ன வேணாலும் உங்களுக்கு செஞ்சு தரேன். நமக்கே ஓட்டு போட்டுருங்க. சரிங்களா? வர்றேங்க ஐயா. நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா, உங்களை நம்பி தான் போகிறேன். வருஷம் இதான் சொன்னா என்ன வசதி செஞ்சு கிடைக்க போறான் இந்த அரசியல்வாதியே. இப்படிதான் போடா போடா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இந்த முறை எலெக்ஷன்ல நான் தான் பண்ணிக்கிறேன். மம்பட்டி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரியா? வணக்கம்மா. உங்களுக்கு தான்மா ஓட்ட போடுவோம், பயப்படாம போடுங்க. ஐயா சொல்லிட்டாரு, ஓட்ட போடணும். போடுறையா? போறா பாரு பறிக்கு. பின்னாடி பறவைகளை பொம்பளை பறிக்கு. இவங்களுக்கு நான் ஓட்டு போடணும். ஐயோ இவங்களா? ஏன் ஊட்டி இருக்காராங்க என்ன கிட்ட இல்லைன்னு சொல்லிடு. வணக்கம்மா. எனக்கே ஓட்டு போட்டுருங்கம்மா. எங்க உன் புருஷன் வீட்டுல இல்லையா? சரிம்மா, எனக்கே ஓட்டு போட்டுருங்க. வர்றம்மா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தமிழ் வாழ்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யாரு? ஐயா நான் தான் இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஓட்டு போட்டுருங்க ஐயா. போட்டுடுறேன். நன்றிங்க. இப்ப வந்துட்டு போனது யாரு? சோடா அப்புறமா சாப்பிடுனா. ஐயா வணக்கம் ஐயா. புறா ஐயா பாத்தியா? எந்திரிங்க ஐயா மெதுவா. ஐயா இந்த முறை நான் தான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா. சின்ன மம்பட்டி சின்னம்மையா, மம்பட்டி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா.
ஏய் அதை எடுத்து குடுறா. ஐயா இப்போ புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வர்றேங்க ஐயா. மம்பட்டியே குடியா, இருக்கிறதே ஒரு மம்பட்டி தான். என்னடா சத்தம் போடாம வர்றியா? கத்துங்கடா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நம்ம சின்ன மம்பட்டி சின்ன நமக்கே ஓட்டு போட்டுருங்க ஐயா. சரிங்க. இதை வச்சுக்கிறங்க ஐயா. வேற யாருக்கும் போட்டுறாதே, நமக்கே போட்டுட்டுருங்க மம்பட்டி சின்னத்துல. நன்றிங்க ஐயா. வர்றேங்க ஐயா. போடாம வேற யாருக்கு போட்டுருவோம். ஓட்டுக்கு 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க, என்ன பண்றது? என்னையா இவருக்கு தான் ஓட்டு போட வரியா? வரவன்ட்டெல்லாம் வாங்கி வச்சுப்போம், யார் அதிகமா கொடுக்குறானோ அவனுக்கு போடுவோம். எவனும் யோக்கியம் கிடையாது. நல்லா சம்பாதிக்கிற. ஐயா வணக்கங்க ஐயா. இந்த முறையும் நான் தான் எலெக்ஷன்ல நிற்கிறேன். எப்படியா நீங்க தான் ஐயா மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கி கொடுக்கணும். இது என்னன்னு தெரியுதா? போன வச்ச எலெக்ஷனுக்கு நீ மக்களுக்கு செய்யறேன்னு சொன்ன ரசீது. இந்த 2 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ளேயும் சொந்த பணத்தை வச்சு, மக்களோட பணத்தை வச்சு இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எலெக்ஷன் நிக்கிறியா இல்லைங்கிறத நான் முடிவு பண்றேன். எங்க ஐயா பத்தி தெரியும்ல. போட வெளியில. நீ இல்லாம இந்த ஊர்ல நான் ஜெயிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ இல்லாம இந்த ஊர்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. சும்மா இல்ல, ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்டா. அந்த பணத்தை கூட மக்கள் எதுக்கு வாங்கினா அவங்க வறுமையை போக்கத்தான் வாங்கினாங்க. அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற. நீ எப்படி ஜெயிக்கிறன்னு பாக்குறேன்டா. நீ இல்லாம நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. டேய் போடா போடா. தேவா, ஊர் மக்கள் அழைச்சிக்கிட்டு வா. சரிங்கப்பா. வணக்கம். இந்த வச்ச எலெக்ஷன்ல நான் நிற்கிறேன். குடிநீர், போக்குவரத்து சாலை, மின்சாரம், சுடுகாடு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை இது எல்லாம் என் சொந்த செலவு நான் கட்டித்தரேன். உங்களுக்காக தான் நான் எலெக்ஷன்ல நிற்கிறேன். இனி எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம சின்ன சாந்து செட்டி. அண்ணே, மம்பட்டிக்கு ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியலையா? யாருக்கு போட்டுருக்கேன்? என்னையா தேடிட்டு இருக்கிற? யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியலையா? சரி விடு, இதுக்கு போட்டுருவான். முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவில் தமிழ் அவர்கள் 20 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். இரண்டாம் கட்ட வாக்கு எண்ணிக்கையிலும் தமிழ்தான் முன்னிலையில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கைகள் முடிவடைந்து விட்டது. இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் அவர் எதிர்த்து நின்ற தமிழை விட 200 வாக்குகள் அதிகம் பெற்று திருப்பதி வெற்றி பெற்றுள்ளார். நீ மக்களுக்கு உதவியா திருப்பதி தான். ஐயா, மகளிர் அணிக்கு டொனேஷன். மகளிர் அணி டொனேஷன் மண்ணாங்கட்டி போமாங்கட்டு. நானே தோத்த கடுப்புல இருக்கிறேன். வாங்கடா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. என்னப்பா எல்லாத்துலேயும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்க, இவன் கையை வெட்டிட்டான். எலெக்ஷன்லேயும் நம்ம தோக்கடிச்சிட்டான். திருப்பதி ஏதாச்சும் பண்ணணும்ப்பா. அதுக்கு தான்டா பிளான் பண்ணிட்டுருக்கேன். எங்க பூசாரி அழைச்சிடா. ஐயா சொல்லுங்க ஐயா. தங்கச்சி பே கொடுமா. இந்தா எவ்வளோ வேணா எடுத்துக்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. செஞ்சிடலாங்க ஐயா.
டேய் கோயில் பூசாரி, என்னடா நடந்தது? யாரா கோயில் நகை திருடினது? ஐயா தாயா திருநாரு. யாரா பார்த்து என்னடா சொல்ற? என்னடா பெரிய யோக்கியா மாதிரி பேசுற? ஐயா நீங்களே எப்படி பண்ணுவீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கலையா. அடிங்கடா அவன. ஏய் யாரு மேலடா கைய வச்ச? தேவா என்ன நடந்தாலும் எதுவும் தடுக்க கூடாது. ஏய் அக்கா அப்பா உர்றா. டேய் 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 எங்க அப்பா உர்றா. வாடா. ஏ அப்பா அப்பா. ஏய் என்னையோட அசிங்கப்படுத்தின கோயில் திருட வச்சு உன்னைய காட்டி கொடுக்க வச்சது நான் தான்டா. ஏய் போடா. அடிங்கடா அவன. போதுண்டா அவனை விடுங்கடா. இதுவே அவனுக்கு செத்ததுக்கு சமண்டா. வாங்கடா. அப்பா 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 ஐயோ அப்பா. சொல்லு காவேரி, என்ன விஷயம்? எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு நைட் எங்கேயாவது ஓடி போயிடலவா. எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா வா. இன்னைக்கு நைட் நான் ஓடி வந்துடுறேன், நீங்களும் வந்துருங்க. சரி அப்பா வராரு, வைக்கிறேன். யார் பார்த்த போன்ல? ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரெண்டு. யார் அந்த பொண்ணு? வேட்டை வெங்கடாச்சலத்தோட தங்கச்சி மகப்பா. எப்போ இந்த பழக்கம்? காலேஜில் ஒன்றா படிக்கும்போதுப்பா. வேண்டாப்பா, விட்டுரு. ஊரை விட்டு ஓடாடி பாக்குற கேடுகட்ட சிறுக்கி போடுற. மாமா இல்ல மாமா. தங்கச்சி, உன் மகளை அந்த தேவா பைய வெட்டி கொன்னுட்டாமா. அவனை கொல்லாம விடக்கூடாதுன்னு. டேய் வாங்கடா. என் மகளை அநியாயமா கொண்டுட்டியடா. டேய் அடிங்கடா இவனை. ஏய் ஏய் வாமா போலாம், வாங்கடா. என்னாலதானப்பா இவ்வளவு இந்த ஊரை நீ தான் பாத்துக்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரு தோழன் இருக்கணும். அப்பா 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 அப்பா. அப்பா உங்க ஆசைப்படியே திருப்பதியை போட்டாச்சுப்பா. என் பிளானே அதானடா. என் தங்கச்சி மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் சொத்தை அது எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அவளுக்கு வந்த கேடு நம்ம கையாலே சாகணும்னு இருந்திருக்கு. மகனே, அடுத்து என் தங்கச்சியை கொட்டுறதாண்டா பிளானு. அதான் என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி பசனை கொன்னா சொத்தை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். என் தங்கச்சியே கொண்டு சொத்தை எடுத்துக்கிறேன்டா. சி, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இரு, உன் திட்டத்தெல்லாம் நான் மக்கள்கிட்ட சொல்லி உன்னை நான் கேவலப்படுத்துறேன். புரியலாமா என்ன அவளை? விடுடா. டேய் விடுடா விடுடா விடுடா. போடுடி கையெழுத்த போடு. அத்தி வாங்கிய சாம போடு. போட்டு மரியாதையா போடு போடு. கொல்லுங்கடா அவளை. நீ நானே ராஜா. சொத்துக்காண்டி தான்டா ஆசைப்பட்ட.
சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடுறா. எல்லாரும் மன்னிச்சிருங்க. கோயில்ல திருநது நான் தான், அவ அப்பாவை கொல்லது நான் தான், என் தங்கச்சி புருஷன் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி புருஷனை கொல்லது நான் தான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க தம்பி, இவன் பேச்சை கேட்டு நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்புங்கிறது வாழ்க்கையில் இயற்கை. உங்களை மாதிரி ஈகோனாலதையா ஊருக்குள்ள சண்டை சச்சரவு நடக்குது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மன்னிப்பையும் நன்றியையும் இந்த நாட்டுல பயன்படுத்தினா எந்த இடத்துலயும் சண்டை வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உண்மைதாங்க. இந்த படத்தில் வந்த மாதிரி நன்றியும் மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினா சண்டையும் பிரச்சனையும் இந்த உலகத்திலே வராதுங்க. நான் தெரிஞ்சுட்டேன், நீங்களும் தெரிஞ்சுங்களா? மறந்துட்டேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திரும்பவும் சொல்றேன், கீழே உள்ள பெல் பண்ண டச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம டிவி 5 ரூபா டிவி. இப்ப போட்டு கொடுத்துரு. இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அழுகிற மாதிரி பண்ண, சிரிக்கிற மாதிரி இருக்கு. நாங்க வேண்டா. ஏதாவது சொல்லிட்டு நான் எந்திரிக்கிறேன் இல்லையா? நான் என்ன சொல்றேன்? உட்கார்றா. எனக்கு தெரியும்டா, வேலையை பாடுறா. அப்ப நான் என்ன சொல்றேன்? இது இருக்கலையா? சிரிக்காம விடு. கமலஹாசன் மிஞ்சிட்டாரு பாடுறா. நீ தான் சொல்லணும். சொல்லு, நீ தான் அவன் சொல்லிட்டான். சொல்லு. அவனை கொல்லாம விடக்கூடாது. கூப்பிடுவாங்க. வாங்கடா. இப்பதான் வந்திருக்கு பர்ஃபார்மன்ஸ். போடு. ஓகே. போங்கடா, அப்படியே போங்கடா. இல்ல சிரிக்கட்டும், பணம் தானே. அதே போயிரு. திருப்பதி இங்க நான் தான்டா ஆளு. எதுக்கு சாப்பிடுறதுக்கா?